ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாக்லேட் பாம் ரெசிபி. இது எப்படி ரொம்ப சுலபமாக வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சே பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நான் வீடியோவில் சொல்லியிருக்க பொருட்கள் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக என்ன பொருள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு மேரி பிஸ்கெட் தேவைப்படும். எந்த பிராண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 200 கிராம் அளவில் மேரி பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதை ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா ஒரு ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பிஸ்கெட் பவுடரை இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 தடவையாக இதை அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை நல்லா இந்த அளவுக்கு எந்த ஒரு லம்ப்ஸும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நம்ம கோகோ பவுடர் சளிச்சிட்டு சேர்த்துக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம மேரி பிஸ்கெட் அரைக்கும் போதே ஏதாவது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கெட்ஸ் ஒரு 10-15 பீசஸ் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே கொக்கோ பவுடர் சேர்க்கணுன்னு அவசியம் இருக்காது. ஸோ இப்போ இந்த கொக்கோ பவுடர் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் சளிச்சு நம்ம பிஸ்கெட் அரைச்ச பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 200 கிராம் அளவில் கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது மில்க் மைட் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கான இனிப்பு முழுக்க நம்ம இந்த கண்டென்ஸ்ட் மில்கில் தான் எடுக்கிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாவை பிடிக்கிற அளவுக்கு பதம் வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை கண்டென்ஸ்ட் மில்க் போதலை அப்படின்னா திரும்ப கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு சப்பாத்தி மாவு மாதிரியான பதத்துக்கு இதை கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவோ ரொம்ப சின்னதாகவோ இல்லாமல் இந்த அளவு சைஸில் உருண்டைகளாக நம்ம உருட்டிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாவு நம்ம ரெடி பண்ணும்போது இந்த ஸ்வீட்டை நம்ம கலந்து எடுக்கும்போது விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது இந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஒரு வாட்டி கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டுனாலே கரெக்டாக இருக்கும். திரும்ப திரும்ப ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஒருவேளை நீங்கள் அந்த உருண்டைகள் பிடிக்கும் போது கையில் திரும்ப ஒட்ட ஆரம்பிச்சதுன்னா திரும்ப ஒரே ஒரு வாட்டி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் பாமுக்கு வெளியில் ஒரு சாக்லேட் லேயர் கொடுக்கறதுக்காக நான் குக்கிங் சாக்லேட் உருக்கி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு உள்ளே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அது மேலே ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு 100 கிராம் அளவில் குக்கிங் சாக்லேட்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். குக்கிங் சாக்லேட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு சாக்லேட் பார் உங்களுக்கு கிடைக்குதோ, டைரி மில்க் மாதிரியான சாக்லேட்ஸ் கூட இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனிங் கிடைக்கிறதுக்காக நம்ம சாக்லேட் பாமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவில் பட்டர் நான் சேர்த்துருக்கேன். பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான குக்கிங் ஆயில் கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் வர்ற வரைக்கும் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் நம்ம மிதமான தீயில் வச்சுருந்தோம் அப்படின்னாவே இது டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி உருகி வந்துடும். இப்போது நம்ம உருட்டி எடுத்த சாக்லேட் பால்ஸை இந்த டிப்பிங்கில் போட்டு நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி நம்ம சாக்லேட்டில் போட்டு எடுத்துட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் விரித்த பிளேட்டில் இதை நான் செட் பண்ணுறதுக்காக அடுக்கி வைக்கிறேன். இந்த மாதிரி பேக்கிங் பேப்பரில் நம்ம வைக்கும்போது செட் ஆனதுக்கப்புறமா பேப்பர்லேருந்து ஈஸியாக எடுக்க வரும். அப்படி இன்கேஸ் உங்ககிட்ட பேப்பர் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரணமாக பிளேட்லேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அடுக்கி வச்சு செட் பண்ண வைக்கலாம் இந்த மாதிரி. இப்போது இதை கொஞ்ச நேரம் வெளியே வச்சுருந்தீங்கன்னாவே ஒரு அரை மணி நேரத்துலேயே அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அப்படி உடனே நீங்கள் சர்வ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசரில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா செட் ஆகியிருக்கும். நீங்கள் உடனே சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நம்ம மேலே கொடுத்த சாக்லேட் கோட்டிங்கெல்லாம் செட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வித்தியாசமான சுவையில் சூப்பரான ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி சாப்பிட்ட மாதிரியான
சுவை வந்து இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு தரும். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான சாக்லேட் பாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம ஃப்ளேவர் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.